உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு வாரமும் நிறைய ஆன்மீக தகவல்கள், வாழ்க்கை வசப்படுவதற்கான வாழ்வியல் பரிகாரங்கள்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒன்று என்ன அப்படின்னா, த மோஸ்ட் பவர்ஃபுல் பிரபஞ்ச ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த சிவனுடைய அருள் கிடைக்கப்பெற்ற அனைவருக்குமே இந்த ரகசியம் போய் சேரட்டும். என்ன மேடம் எடுக்கும்போதே கொஞ்சம் பில்டப்லாம் ஓவராக இருக்குது அப்படின்னா, இந்த வந்து விட்டது எனக்கு எனக்கு எனக்குன்னு ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் நவயுலக சித்தர்களும் கொண்டாடி கழிக்கக்கூடிய ஏன் உலகமே இந்த ஒரு நாள் எப்போ கிடைக்காதுன்னு சொல்லி தவம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரியில் அப்படி என்னதான் இருக்குது? அது சும்மா சாதாரணமாக எல்லா வரத நாள் மாதிரி அதுவும் ஒரு வரத நாள் தானே. இதில் என்ன இவ்வளோ பெரிய விஷயம் இருக்க போகுது? அதுக்கு எதுக்கு தனியாக ஏதாவது சொல்லுமா? சரி, எந்த நேரம் பூஜை பண்ணணும்னு சொல்லுங்கள், எந்த நேரம் விளக்கேற்றுறன்னு சொல்லுங்கள் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு இந்த வீடியோவை பார்க்க வந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. அது சொல்ல போகிறேன்னா அதுவும் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி பண்டிகைகள் என்பதும் விழாக்கள் என்பதும் நம்மளுடைய விரத முறை என்பதும் ஏதோ சும்மா ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக இல்லை வேறு வேலை வெள்ளப்பா இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதையே பேசிகிட்டே கிடப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒரு சாராருடைய மனநிலைக்கு அப்பாற்பட்டு எந்த நேரத்தில் எதை பண்ணால் இந்த மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான ரகசிய சூட்சமங்களையும் நம்மளுடைய சித்தர்களும் முனிவர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் வேத அறிஞர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்தநிலை மார்க்கத்தில் பயணப்படுபவர்களும் அறிந்து வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சிவராத்திரி. சிவராத்திரி நான் விரதம் இருக்கேன், சிவராத்திரியை நான் கொண்டாட போகிறேன் சொல்லாதீங்க. சிவராத்திரியை நான் உணரப்போகிறேன், இதுதான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும். சிவராத்திரியை உணர்தா என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, முதல்ல எதுக்கு இதுக்கு சிவராத்திரின்னு பேர் வந்துச்சு? நிறைய புராண கதைகள் நீங்கள் யூடியூப் திறந்தாலே சொல்லுவாங்க. நிறையா சிவராத்திரிக்கு அந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை வில்வம் போட்டாங்க. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம்தான், ஏதோ ஒரு கதைகள் மூலமாக நல்லவையை திணித்து வைக்கும்போது அது தன்மை மாறாமல் தொன்று தொட்டு அப்படியே ஒவ்வொரு சந்ததிக்காக அது கடத்தப்படும் என்கிற நம்பிக்கையில் தான் கதைகள் வாயிலாக நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவியலை கடத்தினார்கள். இதுதான் அதற்கான ஒரு டூல். இப்போ எப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோமோ, ஃபேஸ்புக்கில் வந்து போடுறோமோ, வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல் போட்டு எல்லாருக்கும் அனுப்புகிறோமோ, அந்த மாதிரி அந்த காலத்தில் கதைகளின் வழியாக நம்மளுடைய அறிவியலை ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அப்படியே பரவிக்கிட்டே இருந்தாங்க. அதற்காக உருவாக்கப்பட்ட கதைகள் தான் இந்த சிவராத்திரி கதைகளை தவிர அதை தாண்டியும் அண்ட பெருவழியின் ஆகாச நாயகனின் ஆற்றலை, அபரிவிதமான ஆற்றலை நமக்குள் ஐக்கியப்படுத்தி எப்படி நம்மளை ரீசெட் பண்ணிக்கிறது, சிஸ்டம்ல ரீசெட் பண்ணுற மாதிரி நம்மளை நாம எப்படி ரீசெட் பண்ணிக்கிறது, நம்மளை நாம எப்படி புதுப்பித்து கொள்ளுதல், என்ன பண்ணால் இந்த உயிர்கள், இந்த ஆன்மா, இந்த உடல் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ள முடியும் என்கிற வித்தையை சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை நமக்குள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சிவராத்திரி. சிவராத்திரி அப்படின்னு இசிகொல்ட்டு போட்டால் அது ஒரு விழா காலமா? எஸ். அது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ரகசியம் புரிந்த ஒரு நாளா? ஆமாம். அறிவியல் ரீதியாக சிவராத்திரிக்கு ஏதாவது ஒரு பெரிய விடயங்கள் இருக்கா? 100% ஆமாம். நமக்கு நாமே நம்மளை சரி செஞ்சுக்கக்கூடிய வேறு எதுவுமே வேணாம், என்னன்னா சரி பண்ணிக்கிறதுக்கு நான் போதும் அப்படின்ற மாதிரி என்னுடைய உணர்வுகள் மூலமாக, என்னுடைய சிந்தனை மூலமாக, என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக என்னை நான் புதுப்பித்து கொள்ளக்கூடிய என் செல்களை, என் அணுக்களை, என் உயிரை, என் மனதை, என் ஆன்மாவை அனைத்தையுமே புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாள் என்ன அப்படின்னா அதுதான் சிவராத்திரி. அப்படி என்ன பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விழாக்களுக்கு பின்னாடியும் பொதிந்திருப்பது மிகப்பெரிய அறிவியல் தான். அதை ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காதீங்க. ஆன்மீகம் இசிகொல்ட்டு போட்டிங்கன்னா மிகப்பெரிய அறிவியல் அப்படின்றது மட்டும்தான் பதிலாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் கேட்குற எல்லா அறிவியலுடைய ஒரு டேட்டா கொடு, நீங்கள் எதுக்கு தேங்காய் உடைக்கிறீங்க, எதுக்கு வாழைப்பழம் வைக்கிறீங்க, எதுக்கு செர்ரி பழம் வைக்கலாம்ல, எதுக்கு மாம்பழம் வைக்கலாம்ல, இந்த கதையெல்லாம் போகிறத தாண்டியும் அறிவியல் என்பதை அந்த காலத்தில் ஆன்மீகமாக தான் உணர்ந்தார்கள். ஆன்மத்தை உணரக்கூடிய தன்மை அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலும் அடங்கியிருக்கு இல்லையா? சிவராத்திரி அப்படின்னா நான் நிறைய ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொன்னால் புரியும். நம்மளோட பூமி
23 டிகிரியில் அப்படியே தன்னைத்தானே பயங்கரமாக ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. பூமி மட்டுமல்ல, எல்லா கோள்களும் வான அண்ட பெருவெளியில் சுழன்று கொண்டே இருக்கின்றன. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் சயின்ஸ். அதான் நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அதுதான் படிச்சிருக்கோம் இத்தனை நாளும் இல்லையா? எப்பயுமே ஒரு பொருள் வந்து இப்போ பூமி என்ன பண்ணுது, பம்பரம் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த பூமி கிட்ட இருந்து ஒரு விதமான அதிர்வுகள் வெளிப்படும். இது இயற்பியல் ரீதியாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த அதிர்வு என்ன பண்ணுன்னா, கோள்களோட அதிர்வோடு இணைந்து மேல் நோக்கு விசையாக இயங்கும். இந்த மேல் நோக்கு விசையாக இயங்கக்கூடிய இந்த நாள்தான் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஜீவனை சிவமாக்கக்கூடிய சிவராத்திரி. சிவராத்திரி அப்படின்றது சும்மா உடனே 4 கால பூஜை பண்ணுறது, லிங்கத்துக்கு வந்து கற்பூரம் காட்டுறது, உட்காந்து சாப்பிட்றது, நமச்சிவாய சொல்கிறது, திருவாசகம் சொல்கிறது, இதுதான் சிவராத்திரியா? இந்த சீவன் இருக்குல்ல, இந்த சீவனை அந்த சிவத்தோடு இணைக்கக்கூடிய தான் அண்டமும் இந்த பிண்டமும் ஒரே நேர்கோட்டில் அங்கே இருக்கிற அதிர்வுகள் மூலமாக உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சிவராத்திரி. அது எப்படி மேடம் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும்? அதுக்கெலாம் பாசிபிள் இருக்கா? அதுக்கெலாம் யோகம் பண்ணணும், அதுக்கெலாம் தியானம் பண்ணணும், அதுக்கெலாம் உட்காந்தா தானே முடியும். பூமி சுற்றுதா, பூமியிலேருந்து ஏதாவது ஒரு எனர்ஜி வருது, அது ஏன் மற்ற நாள்லாம் வராமல் இந்த நாளில் மட்டும் வருது அப்படின்னா, எப்பயுமே எப்படி நிலவோட தன்மையை வைத்து கொண்டு தான் அலைகள் உருவாகுது இல்லையா? அது சயின்ஸ்லாம் எடுத்தால் இந்த ஒரு எபிசோட் போகுது, போய்கிட்டே இருக்கும் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நிலவின் அதிர்களால் தான் அலைகள் உருவாகின்றன. இந்த மாசி மாதம் வரக்கூடிய சதுர்திசி அடுத்த நாள் அமாவாசை, முழு இருட்டான ஒரு நாள், நிசப்தமான ஒரு இரவு. இந்த இரவு கோள்களுடைய இயக்கத்தை நமக்குள் இயங்க வைக்கக்கூடிய ஒரு ராத்திரி தான் சிவராத்திரி. ஏன் போன மாதம் சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதம் சொல்லியிருக்கலாம்ல, அடுத்த மாதம் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இந்த மாதத்தை மட்டும் குறிப்பிட்ட அளவில் செயல்பட்டாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மேல் நோக்கு உந்து விசை அதிர்வு என்பது ஒரு மனிதனை மேல் நோக்கி இயக்கக்கூடிய ஒரு காரணியாக செயல்படக்கூடிய அலைகளை பூமியில் பரப்பிக்கொண்டே இருக்கும். பூமியை நோக்கி அது செலுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் என்னன்னா, சாயங்காலம் 6 மணிலிருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் இந்த நிகழ்வை பூமி மற்ற கோள்களின் அதிர்வுகள் மூலமாக தன்னைத்தானே சுற்றும் போது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி வேவ். மற்ற கோள்களோட எனர்ஜி வேவையும் பூமியோட எனர்ஜி வேவும் சேர்ந்து பூமியில் பிரகாசிக்கக்கூடிய, பூமியில் வசிக்கக்கூடிய உயிர் உள்ள உயிரற்ற எல்லாவற்றுக்கும் இந்த வச்சுக்கோன்னு பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே பாய்ச்சக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சிவராத்திரி நேரம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாளில் தண்ணி இருக்கும், கையை விட்டு ஆட்டும் போது அந்த வாளி எப்படி தண்ணி கொட்டாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி பூமி தன்னுடைய அதிர்வை விட்டு சுற்றிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிமிடம், ஒரு தருணம் தான் இந்த சிவராத்திரி. இப்போ நீங்கள் கீழே செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க, அந்த செடியில் இருக்கக்கூடிய தண்ணி எப்படி வேரிலிருந்து அப்படியே மேலே இருக்க நுனி வரைக்கும் பரவுதோ, அந்த மாதிரி சிவராத்திரி அன்று நீங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரு மாதிரி உட்கார்ந்து நீங்கள் சிவனை தியானிக்கும் போது உங்களுடைய முதுகு தண்டுவளத்தின் வழியாக, உங்களுடைய மூச்சு காற்றின் வழியாக மேலிருந்து வரக்கூடிய அந்த அலைகளை இந்த உடம்பு தனக்குள் எடுத்துக்கொண்டு உங்களுக்காக பாடி ரீசெட்டை பண்ணக்கூடிய ஒரு நேரமாக அமையும் என்பதை நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இந்த 4 காலமும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விரத முறையை கொண்டு வந்து வைத்தார்கள். கிளியர்? எதுக்கு சிவராத்திரி அன்னைக்கு தூங்காமல் இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. சிவராத்திரி அன்னைக்கு தூங்கினா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இங்கே எப்படி வந்து ஒரு மரத்தை சாஞ்சி இருந்தால் அந்த வேருக்கு தண்ணி போகுமா? ஒரு பைப்பு சாஞ்சி இருந்தால் மேல் நோக்கி அது எழுமா? வீணாக போகும். அந்த மாதிரி நீங்கள் படுத்து உறங்கினீர்கள்னா அந்த நாள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உலகத்திலிருந்து வரக்கூடிய, பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய, எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய, மனதை பக்குவப்படுத்தக்கூடிய, உங்களே நீங்களே ஒரு சார்ஜ் போட்டு எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையை மறந்து விட்டு எப்பயும் போல் அப்படியே நிம்மதியாக இருக்க வேண்டியதான். அதனால்தான் எந்த ராத்திரி முடிக்காட்டியும் சிவராத்திரி கண்டிப்பாக விழித்தே ஆக வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நம்மளுடைய பெரியவர்களும் சித்தர்களும் சொல்லிவிட்டு சென்றார்கள். சரி, ஓகே, இந்த சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சிருக்கணும், அதெல்லாம் ஓகே, சரி, அதிர்வெல்லாம் வருது, எங்களுக்கும் புரியுது, நீங்களும் போன வருஷம்லாம் சொன்னீங்க, நிறையா வந்து நாங்களும் உட்காந்து பார்த்தோம், ஆனாலும் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக ரிசல்ட் கிடைச்ச மாதிரி தெரியலையே. இந்த வீடியோவில் நான் முழுக்க சொல்ல ஆசைப்பட்டதுன்னா, சிவராத்திரி அன்று நீங்கள் செய்யக்கூடிய, செய்ய மறந்த, செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சில விஷயத்தை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களை நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த அண்ட பெருவழியிலிருந்து வழங்கக்கூடிய சிவன் கொடுக்க போறார். எப்படி நடக்கும்? சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணுவோம்? உடனே வரதோன்னா நம்ம பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா அரட்டை அடிக்கிறது,
தூங்காமல் இருக்கிறது வேற, விழிப்பு நிலையோடு இருக்கிறது வேற. நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயம் அதுதான். தூக்கமற்ற விழிப்பு நிலையோடு இருத்தல். விழிப்பு நிலை என்பது வேற, விழித்திருத்தல் என்பது வேற. நம்ம விழித்திருக்கிறது முழிச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? 4 பேரோட பேசுவோம், நல்லா காப்பி குடிப்போம், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவோம். சிவராத்திரி அன்னைக்கு தூங்கக்கூடாதாம்ப்பான்னு ஏதாவது ஒரு படத்தை பார்ப்போம், வாட்ஸ்அப்பை பார்ப்போம், ஃபேஸ்புக்கை பார்ப்போம், இப்படியே பார்ப்போம். அடுத்த நாள் என்ன ஆகும்? எனர்ஜி அப்படியே டவுன் ஆகிடும், நம்ம விழுந்துருவோம். சிவராத்திரி அன்னைக்கு உட்காந்துருந்தா ஏதாவது கிடைக்குமாங்க? தூங்காமல் போய் எனக்கு வந்து நேரம் வேஸ்ட்டு, நீங்கள் ஆன்மீகமே போய், நீங்கள் அதை போய் இதை போயின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதுதானே பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வருஷமும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் அப்போ பேசக்கூடாதா, தூங்கக்கூடாதா? எஸ். மௌனமாக எவ்வளவு 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 இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள முடியும். நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான், விழிப்பு நிலை என்பது வேறு, விழித்திருத்தல் என்பது வேறு. விழிப்புணர்வோடு கூடிய நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான இந்த சரீரத்திற்கான அந்த எனர்ஜியை நீங்கள் அடைய முடியும். அப்போ என்ன பண்ணணும்? இப்படிலாம் பண்ணால் ஏதாவது நடக்குமா மேடம்? இதுக்கும் அதுக்கும் சயின்ஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சும்மா அதெல்லாம் எப்படி உட்காந்துருக்க முடியும்? நீங்கள் உட்காந்துருப்பீங்களா காலிலேருந்து நைட்டு வரைக்கும்? அதெல்லாம் பாசிபிளே இல்லாத விஷயம், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சிவராத்திரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இசைக்கொல்ட்டு போட்ட சிவவாக்கியர் சில விஷயம் சொல்லுவார். நான் என்னும் அகந்தையை அழிக்கக்கூடிய ஜீவன் சிவனோடு ஐக்கியப்படக்கூடிய நாள். அப்போ நான் என்னும் அகந்தைனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூட் ஸ்விங், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத கற்பனை. நான் என்னை காட்டணுன்றதுக்காக ஒரு ஸ்கேல் வச்சுருக்கோம்ல, இதுதான் நான் அப்படின்னு, அடுத்தவங்க என்னை மதிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்கேல். அவன் பண்ணிட்டா நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. நேற்று நான் இப்படி இருந்தேன், நாளைக்கு எப்படி இருக்க போகிறேன், இன்றைக்கி எப்படி இருக்க போகிறேன்னு கவலைப்பட்டு நம்மளோட டிஎம்ஐ அளவை இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே டென்ஷன் ஆகி இப்போ வர வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ்ஸு. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையை கேட்டிருக்க மாட்டோம். நம்ம பிள்ளைங்க கூட இப்போ எடுத்தோன்னே ஸ்ட்ரெஸ் இசிக்வல்ட்டு போட்டால் என்ன, ஸ்ட்ரெஸ் இசிக்வல்ட்டு போட்டு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? கடுப்பாக இருக்கிறதா, டென்ஷனாக இருக்கிறதா, வாழ்க்கை மீது பயமாக இருக்கிறதா, என்ன விடயத்தை இதற்குள் கொண்டு வருவீங்க? அப்போ யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, யாரெல்லாம் எனக்கு கடுப்பாக இருக்குது, யாரெல்லாம் எனக்கு பிடிக்கல, என் வாழ்வியலை நோக்கி என்னால் நகரவே முடியல, ஆனந்தமாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான ஆட்களுக்கும் என்ன இயங்கிட்டு இருக்கு? டிஎம்ஏ சரியாக இயங்காமல் இருக்குது. நான் சொல்லலப்பா, உங்களோட சயின்ஸ் சொல்லுது. ஒரு மனிதனுடைய தேவையில்லாத தாட் ப்ராசஸ்க்குள்ளே உங்களுடைய நரம்பியல் வழியாக உங்களுடைய டிஎம்ஐ அளவு சரியாக இல்லாத மனிதர்களுக்கு தான் இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இன்றைய மருத்துவ ஆய்வியல் அறிக்கை கொடுக்குது. ஆனால் இந்த டிஎம்ஏ சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிள் இருக்கா? சைக்காலஜிஸ்ட் தெரப்பியா, மனோவசிய கலையா, மென்டல் ஹெல்த்தா? இப்போ மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு அஜெண்டாலாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. எதுக்கு? ஒன்றும் பண்ணாதீங்க. நேராக சிவராத்திரி அன்னைக்கு நான் சொல்கிற அந்த டயத்தில் நேர்கோட்டில் உட்காந்து உங்கள் முதுகு தண்டு வடுத்தட்டு யாரோடையும் பேசாமல் அந்த பிரபஞ்ச ஆற்றலை உங்களுக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களும் டக்குன்னு கட்டாயி ஒரு பேரானந்தத்தை நீங்கள் அன்னைக்கு அடைவீங்க. டீஃபால்ட் மூடுன்னு சொல்லுவாங்க. டீஃபால்ட்டாக ஒரு மனுஷன் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் சிந்திப்பான், இப்படி தான் செயல்படுவான். இந்த நிலையிலிருந்து அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, இந்த பிரச்சனையினால்தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி நிறைய சயின்ஸ் நிறைய டேட்டா கொடுத்துட்டே இருக்கு. அப்போ அதுக்கான சொல்யூஷன் யார் சொல்ல முடியும்? அவன் தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு வருடமும் எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, நம்ம சிஸ்டத்தை வந்து ரீசெட் பண்ணுறோம், ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, மொபைல் என்ன பண்ணுறோம், பூட் பண்ணுறோம். அப்போ இந்த உடம்பையும் மனசையும் ஆன்மாவையும் பூட் பண்ணுறதுக்கான நேரம் அதுதான் இந்த சிவராத்திரி. அப்போ உங்களுடைய மனதை, உங்களுடைய ஆன்மாவை, உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய சிந்தனைகளை மேலிருந்து வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலின் வழியாக அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி உங்களை நீங்களே புதுப்பித்து உங்களை நீங்களே சரி பண்ணி எப்பேற்பட்ட வியாதியும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் ஒட்டுமொத்த இந்த நிமிடத்தில் உட்காந்து தியானம் பண்ணும்போது இமீடியட்டாக வித்தின் எ வீக், வித்தின் எ மந்த் உங்களுக்கான ரிசல்ட்டை அது கொடுக்கும். நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீர்களே, விழித்திருந்தால் இல்லை. நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறது, விழித்திருக்கிறது, காப்பி சாப்பிட்றது, உட்காந்துருக்கிறது, பண்ணாலாம் கண்டிப்பாக வருமா? டயர்டு தான் ஆவீங்க. அப்போ விழிப்புணர்வோடு கூடிய நிலை என்ன? அமைதியாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக கண்ணை மூடி நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ, நீங்கள் இப்போ ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி பாருங்கள், உங்களுக்குள் ஏதோ ஒரு லைட் அப்படியே வரும். இந்த புறவொளியெல்லாம் கடந்த ஒரு மௌனம் உங்களுக்குள் நிலவும். இந்த புறவொளியெல்லாம் கடந்த ஒரு அமைதி உங்களுக்குள்ளே நிகழும். இந்த அமைதியாக இருந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லைட்டு கிரியேட் ஆகுதுல்ல, அந்த லைட் என்ன பண்ண தெரியுமா? மூளை நம்மளுக்கான ஒரு சார்ஜ் கொடுக்கும் உள்ளுக்குள்ளே.
எப்பயுமே வெளியில் இருக்கிற சவுண்டு, வெளியில் இருக்க சத்தம், வெளில இருக்கக்கூடிய எனர்ஜி, வெளில இருக்கக்கூடிய மக்கள், வெளில இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் இந்த மனுஷன் ரிசீவ் பண்ணி நிறையா தகவல்களை வாங்கி 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 என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் இந்த மூளை அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சுற்றிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது என்ன ஆகும்? என்னடா திடீர்னு அமைதியாயிட்ட அப்படின்ற மாதிரி அல்லோலப்படும். அப்படியே கொஞ்சம் நேரம் கடந்து அது அப்படியே ஒரு நிசப்தத்துக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அப்படியே கடந்து எனக்கு சத்தம் இல்லை, நான் ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணும். அந்த இருட்டாக இருக்கேன்னு உங்களுடைய மனசு ஃபீல் பண்ணும்போது உங்கள் மூளை உங்களுக்கான ஒரு லைட்டை க்ரியேட் பண்ணும். அந்த லைட்டு க்ரியேட் ஆக 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 உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும், ஒவ்வொரு அதிர்வையும், ஒவ்வொரு நரம்பியல் பிரச்சனையும் மூளை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இதைத்தான் இன்றைய சயின்ஸ் சொல்லுது. அதைத்தான் அன்றைய வள்ளலாரும் அன்றைய ஆன்மீகாலும் ஆன்மீக பயணம், அகவொளி பயணம், உள்ளொளி பயணம்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, உள்ளுக்குள்ள இருந்து ஒரு லைட் வரும், அது ஒன்னையே நீ சரி பண்ணிக்க முடியும்னு சொன்னதுக்கான எல்லா விஷயத்திற்கு பின்னாடியும் இன்னைக்கு நீங்கள் கேட்குற அந்த டேட்டா தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு ராத்திரி இந்த சிவராத்திரி. அந்த ராத்திரியை தவற விட்டுறலாமா? அன்றைக்கி போய் தூங்கிடலாமா? அன்றைக்கி போய் யாரோடையே பேசிட்டு உட்காந்துருக்கலாமா? அதுக்காக என்ன 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் நான் அமைதி அப்படியே உட்காந்தா என்ன உலகத்தில் வேறு மாதிரி பார்த்துருவாங்களே? வேணாம். உங்களுக்கு நான் ஒரு 4 காலம் சொல்கிறேன். இந்த 4 காலத்தில் எந்த காலத்தில் முடியுமோ செய்யுங்கள். ஆனால் ஒரே ஒரு நேரத்தை தவற விடாதீர்கள். அந்த நேரம்தான் மகாநிசி நேரம் என்று சொல்லக்கூடிய, உலகம் ரொம்ப பெருசுங்க. இத்தனை கண்டங்களுக்கும் இத்தனை ஊர்களுக்கும் அந்த லைட்டை எனர்ஜியை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்தியாவுக்கு வரக்கான ஒரு நேரம்னு ஒன்று இருக்குல்ல. இந்தியாவுக்கு இந்த எனர்ஜி அப்படியே ரிசீவ் ஆகி அந்த மேலெழு விசை வரக்கூடிய ஒரு நேரம் இருக்குல்ல. அந்த நேரம் கரெக்டாக சரியாக இந்த வருடம் 12:45 1:15 வரைக்கும், வருடத்துக்கு வருடம் அது மாறிக்கிட்டே இருக்கும். வருடத்திற்கு வருடம் அந்த எனர்ஜி வேவ் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த நேரம், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த உயிரெல்லாம் தன்னுடைய முதுகை நேர்கோட்டாக வைத்து அமைதி நிலையில் மௌனமாக அமர்ந்து மனதிற்குள் தியானம் செய்கிறார்களோ அவர்கள் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் ஆனந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேரின்ப பெருவெள்ளத்தோடு கலக்க தயாராகி விடுவார்கள். கரெக்டாக அந்த டயத்தை நோட் பண்ணி அந்த நேரத்தில் உட்காந்து எந்த 4 காலம் உட்காந்தீங்களா சூப்பர். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதுமையை உணர்வீர்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்போ நீங்கள் அமைதியாக இருந்து நீங்கள் நிதானமாக இருந்து உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு இந்த சிவராத்திரி அன்னைக்கு உட்காந்து அமைதியாக கேட்க பார்க்க அடுத்த நாள் காலையில் ஒரு நிதானம், ஒரு தெளிவு, ஒரு பதட்டமின்மை, எதையும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வரும். அதை விட்டுட்டு சும்மா தூங்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துட்டு காப்பியை குடிச்சிட்டு மற்றவங்களோட அரட்டை அடிச்சுட்டு கோவில் அந்த கோவிலில் இந்த பிரசாதம், இந்த கோவிலில் இந்த பிரசாதம், தள்ளிக்கிறேன் முள்ளிக்கிறேன் இடிச்சுக்கிறேன்னு போய் சண்டை போட்டு சிவனை பார்த்து அந்த லிங்கத்தை மட்டும்தான் உங்கள் சாமியாக நீங்கள் நினச்சி கும்பிட்டீங்கன்னா கும்பிடுங்க. நான் தப்புலாம் சொல்ல, தாராளமாக பண்ணுங்க. கும்பிட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப ஒரே நேர்கோட்டில் உட்காருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காருங்க. இந்த நேரத்தில் மேக்சிமம் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் வந்து லிங்கத்தை வழிபாடு பண்ணுவீங்களோ, இல்லை வந்து சிவன் ஃபோட்டோவை பார்த்து பண்ணுவீங்களோ, இல்லை என்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே சிவன் இருக்கான் அப்படின்னு கும்பிடுவீங்களோ, அது உங்கள் இஷ்டமாச்சு, சிவன் இஷ்டமாச்சு. இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த அதிர்வுகளை உங்களுடைய மனதிற்குள் ஏற்றிக்கொண்டு உங்களை புதுப்பிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய இந்த சிவராத்திரியை தயவு செய்து தவற விடாதீர்கள். ஓகே, இந்த நேரத்தில் என்ன மந்திரம் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நான் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் நான் அப்படி இல்லை மேடம், இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு இந்த யோகம் அதெல்லாம் தெரியாது, நான் உட்காந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேது, கண்ட விஷயத்தை யோசிக்குது, என்னால் ஒருக்குள்ளே வர முடியல. ஸோ முதல்ல எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும், அந்த டூலை கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான ஒரே ஒரு சிவராத்திரி அன்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை மறக்காமல் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட பெருவெளியில் இருந்து வரக்கூடிய அந்த எண்ணற்ற கதிர்களையும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்குள்ளே அப்படியே உள்வாங்கி, எப்படி தண்ணி வாங்கினோன்னே செடி அப்படியே மலருதோ அந்த மாதிரி அந்த எனர்ஜியை வாங்கி உங்களுடைய மனசெல்லாம் பூரித்து, உங்கள் உடம்பெல்லாம் பூரித்து, உங்கள் சிந்தனையெல்லாம் பூரித்து, உங்களுக்கான நிறைய பாஸ்பிரிட்டிலாம் கொண்டு வந்து உங்களுக்கான எல்லா லக்கையும் இந்தா வச்சு உங்கள் உடம்பே அப்படி ஒரு காந்தமாக மாறிடும். அந்த அதிர்வை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, உணர்ந்து பார்க்கணும். அதனால தான் சொன்னேன், சிவராத்திரி என்பது உணர்வியலுக்கான ஒரு ராத்திரி, அது வெறும் வழிபாடு ராத்திரி அல்ல அப்படின்னு. சிவராத்திரி அன்னைக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சிவபுராணம் படிங்க. என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, சிவராத்திரி அன்னைக்கு சிவபுராணம் படிக்க
திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார். சிவனே உருகி வந்து உங்ககிட்ட அப்படியே உட்காந்துப்பார். வெறும் ஒரு 55 வரி 56 வரி தான். அந்த வரியை படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தெரியும்னா பார்த்து படிங்க, தெரியாட்டி படிங்க. இந்த தடவை ஒரே ஒரு ஜோதிடராக நான் ஒரு சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 4 கிரகங்களுடைய சேர்க்கை ராகுவோட பிடியில் இருக்கு. ராகுனாலே ஒரு நிழல் கிரகம். அங்கேருந்து குருவுடைய பார்வை வேற. ஒரு ஆன்மீகவாதியாக இல்லாமல், ஒரு ஆராய்ச்சியாளராக இல்லாமல், ஒரு ஜோதிடராக உங்ககிட்ட சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 4 கோள்களுடைய அந்த வைப்ரேஷனை அந்த நிழல் என்கிற ராகுவினுடைய ஒரு இன்ஃபினிட்டிவ், ஒரு பிரம்மாண்டத்தோட ஒரு கையடகப்படுத்தி வரக்கூடிய இந்த ஒரு எனர்ஜி வேவ்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நல்லவையும் குருவோட எனர்ஜியும் சேர்ந்து கொடுக்க போகுது. தப்பி தவறி நாளின் செய்யும் வினையின் செய்யும்ன்ற மாதிரி என்னதான் பண்ணாலுமே கோளறு பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கும். சரியா? அந்த கோளறு பதிகத்தை வீட்டில் போட்டு விடுங்க. அந்த கோளறு பதிகத்தை இன்னைக்கு கேட்க 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 இது வரைக்கும் எதெல்லாம் எனக்கு பிரச்சனை, இந்த கோள் தான் என்னை பிரச்சனைப்படுத்துன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் தவிடுபடியாயிடும். அதனால இந்த கோளறு பதிகத்தை இந்த சிவராத்திரி அன்னைக்கு படிக்கிறது, அதே மாதிரி திருவாசகம் படிக்கிறது மிகப்பெரிய நல்லவைகளை உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரணியாக அமையும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருங்க. மகாநிசி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை சக்தி நேரம்னு சொல்லுவாங்க. அது நான் சொன்ன இந்த டைம் காசு வர்றதுக்கு, உடம்பை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, வாழ்வியலை புதுப்பித்துக் கொள்வதற்கு. சிவராத்திரி எப்பயுமே 4 கால பூஜை எல்லாத்துக்குமே தெரியிருந்தாலும் உங்களுக்கு சின்னதாக ஒரு ரீகேப் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். முதல் காலம் என்பது 6 மணியிலிருந்து 9 மணி இருக்கக்கூடிய பிரம்ம காலம். பிரம்மாவும் சரஸ்வதியும் சிவனை வழிபட்ட காலமாக சொல்லப்படுகிறது பிரம்ம காலம். த ஸ்டார்டிங் பாயிண்ட். பிரம்மம் நீதான் உணரக்கூடிய ஒரு தன்மை. அடுத்து 2வது தன்மை தான் அமிர்தம். இங்கிருந்து தான் சுரக்குது. அந்த அமிர்த காலம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சிவனை துதித்ததாக, சிவனை கொண்டாடியாக சொல்லக்கூடிய 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலம். 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம்தான் சக்தி காலம், லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா மகாநிசி காலம், சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு தாத்ரீக வார்த்தை மகாநிசி காலம். இந்த மகா நிசப்தமான காலத்துல தான் இந்த வேலந்த், இந்த எனர்ஜி, இந்த பாசிட்டிவிட்டி, இந்த மேலெழு சக்தி உங்களுக்குள்ள வந்து உங்களை இயக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. அது பேரே சக்தி காலம் தான் பேர். இந்த நேரத்தில் எந்த ஆன்மாக்கள் சிவனை பூஜிக்கிறதோ, இந்த நேரத்தில் எந்த ஆன்மாக்கள் அது யாராக இருந்தாலும் சரி சிவனோடு தன்னை ஐக்கியப்படுத்துகிறதோ, எந்த ஆத்மாக்கள் இந்த பிரபஞ்ச பெருவெளியிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வுகளை உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் ஏற்றுக்கொள்கிறதோ அந்த ஆன்மாக்கள் சத்தியமாக முக்தி பெறும். இதுதான் உண்மை. இந்த நேரத்தில் நான் சொன்ன இந்த நிமிடத்தை மறக்காமல் இந்த நேரம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ராஜயோகமான வாழ்க்கை உங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஜாக்பாட் புதையல் இருக்குது கையில், தவற விட்டுறாதீங்க. கரெக்டாக அப்படி அழகாக அழிக்கங்க. ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருங்க. எதை பற்றியும் பேசாதீங்க, எதுவுமே வேண்டாம். ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரு இவ்வளோ நேரம் உங்களுக்குன்னு உங்களை சரி பண்ணுறதுக்கு இதுக்கு ஒதுக்க முடியாட்டி அப்புறம் என்ன வாழ்க்கை? அமைதியாக உட்காருங்க. முடிஞ்சால் 2 அகல் விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள். அந்த 2 அகல் விளக்கில் ஏற்றி ஒரு அகல் விளக்கில் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க. ஏன்னா ராகுவின் பிடிக்குள் இத்தனை கிரகங்கள், எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய கேதுவுடைய ஆளுமை, பிரம்மாண்டமான ஒரு நாள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் கிட்டத்தட்ட எல்லா கோள்களும் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு தனம். அதை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றினீங்கன்னா அந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய எல்லா பாசிட்டிவிட்டியும் வாங்கி 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 பணக்காரன்லாம் என்ன அவன்கிட்ட இருக்குது கோடி கோடியாக செல்வோம், அதெல்லாம் இந்தான்னு உங்களுக்கு வச்சுக்க கொடுப்பார். உடல் நிலையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனை எனக்கு முடியவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு நிமிஷம் வந்து உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுங்கள். உங்கள் மனசு, உங்கள் மூளை, உங்கள் ரத்தத்தை பாய்ச்சி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எனர்ஜி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய விஷயத்தை சரி பண்ணும். ஏன்னா இந்த நேரம் என்பது சுற்றிட்டு இருக்கும்போது மேலெழு சக்தியாக செயல்படுதுன்னு. அப்போ புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்டு செயல்படுது. ஏன்னா இந்த புவியீர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடி பயாலஜிக்கல் என்ன பண்ணுதுன்னா அந்த ரத்தத்தை அனுப்ப ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ இயல்பாகவே இந்த நேரம் உங்களுடைய ரத்தத்தை ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு பாய்ச்சக்கூடிய ஒரு நாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. மூளைக்கு ரத்தம் மட்டுமா கிடைக்குது, ஆக்சிஜனும் சேர்ந்து கிடக்குது, உயிர்ப்பு கிடைக்குது, பிராணன் கிடைக்குது, எப்பேற்பட்ட உடல் வலியும் சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி கிடைக்குது.
நீங்கள் கோடி கோடியாக செலவு பண்ண வேணாம், தேடி அலைய வேண்டாம். இந்த ஒரு நாள் இந்த ஒரு நேரத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு அருள்பாவனை செய்கிறதுக்கு அந்த ஈசன் தயாராக இருக்கிறான். நாளை தவற விட்டுறாதீங்க. மேக்சிமம் கோளறு பதிகம் படிங்க. அதே மாதிரி சிவபுராணம் படிங்க. சிவபுராணம் படிக்கக்கூடிய கோளறு படிக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் எப்பேற்பட்ட கிரகதோஷத்திலிருந்தும் எப்பேற்பட்ட மனதோஷத்திலிருந்தும் பணதோஷத்திலிருந்தும் தடைகளிலிருந்தும் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த சிவராத்திரி என்பது அமைய காத்திருக்கிறது. கண்டிப்பாக ஈசனுடைய அருளால் அனைவரும் இன்புற்றிருப்போம். நன்றி, வணக்கம்.